டேய் டேய் நம்ம ஃப்ரெண்டு சாவுதான், அதுக்குன்னு என்னடா எல்லா வேலையும் நீ ஏத்து போட்டு செய்யற? அவ்வளவு பாசமா? என் மச்சான்டா இத்தனை நாள் பாசத்தை எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாம இருந்திருப்பான் போல. மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இப்ப மட்டும் நல்லா வேலை செஞ்சு அவன் மனசுல இடம் புடிச்சேன்னு வச்சுக்கேன். அப்புறம் ஆண்டி ஜோசப் இருந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் ஞாபகத்தமா வண்டி மட்டும் நானே வச்சுட்டுமான்னு கேட்டா வண்டியை குத்துற போறாங்க, அதுக்குதான். அட பாவி, இத்தனை நாள் உன் வண்டி என் வண்டி மாதிரி மச்சான்னு சொல்லும் போது புரியலடா, இப்பதான்டா புரியுது. நீ என்னடா தேம்பி தேம்பி அழுவுற? அவ்வளவு அக்கறையா மச்சான் மேல? கம்முடுறா, போன மாசம் அந்த பொறுமைக்கு 1000 ரூபாய் வாங்கினா திருப்பி கொடுக்க செத்து போயிட்டாடா. அவன் ஆத்மால சாந்தி அடையாதுடா. டேய் என்னடா இவன் செத்ததுக்கு அப்புறமா சாப்பிடுறான்? மச்சான் இத நான் கேளுடா. டேய் 1000 ரூபாய் காசுக்கும் ஒரு பைக்குக்கும் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்களா? உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருப்பான்? நன்றி கேட்ட நாயங்களா. என் மச்சான்டா இப்போதான் நண்ப யாரு துரோகி யாருன்னு தெரியும். நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. மச்சான் ஹரி, நீ மட்டும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட நல்லா இருப்படா. ஹலோ திவ்யா, அழாத திவ்யா, நீ எல்லாம் எனக்கு அழுவ வருது திவ்யா. திவ்யா நீயும் அவனும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் தான் திவ்யா நானும் ஆசைப்பட்டேன். யாரு தெரியும் இப்படி அவனு. ஆனா உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் திவ்யா, அவன் சாகும் போது இதுக்கப்புறம் நீ தான் மச்சான் என் ஆளை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செத்தான் திவ்யா. நான் எப்படா அப்படி சொன்னேன்? ஐயோ இவனடா இப்படி பல்டி அடிக்கிறான். திவ்யா திவ்யா எனக்கும் கேட்கும் போது திவ்யாடா தான் இருந்துச்சு திவ்யா. ஆனா நாம 2 பேரும் ஒன்னா வாழணும் அவன் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான் திவ்யா. நீ யோசிச்சு சொல்லு திவ்யா. ஐ லவ் யூ திவ்யா. ஐயோ திவ்யா